സൂര്യ ഫിലിം പ്രൊഡക്ഷൻസിന്റെ ബാനറിൽ മഹേശ്വരൻ നന്ദഗോപാൽ നിർമ്മിച്ച് പയസ് രാജ് സംവിധാനം ചെയ്ത സിദ്ധി സൂൺ ഇൻ തിയേറ്റേഴ്സ്. நந்தினி அழகுன்னு சொல்லிடலாம். பார்க்கறதுக்கும் அழகு, பழகிறதுக்கும் அழகு. பல விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கேன். அவங்க பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னமோ யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க, என்னை பார்த்த உடனே வாட் அ கேரக்டர் யூ ஆர் பிளேயிங்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே பயமாக இருந்தது. டெஃபினட்டாக த்ரிஷா வந்து இதை விட்டுருவாப்புல, இல்லாட்டி ஐஸ்வர்யா விட்டுருவாங்க. வராது. இது வேறு. இப்போ த்ரிஷா வச்சு நாளைக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி ஒரு டெடிகேஷனை சத்தியமாக எதிர்பார்க்க முடியாது. நானே எதிர்பார்க்க முடியாது. அதனால அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு அவ்வளோ வருது. இது அவங்க பேசுகிறது தமிழே இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுகிறது. அது அந்த ஸ்டைல்லாம் இருக்குல்ல, டெஃபினட்டாக இவங்க சொதப்புவாங்கன்ட்டு ஒவ்வொரு ஷாட்லையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பார்த்திபன் சார் இருக்கிறப்ப இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க. நம்ம இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸில் யூஸ்வலாக வந்து சீரியஸான கதாபாத்திரங்களே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கேரக்டருக்கு ஹாஸ்யம் இருக்கும், ஃப்ளர்ட் பண்ணுவான், பெண்கள்கிட்ட ஈஸியாக பேசுவான், மொக்க வாங்குவான். அதெல்லாத்தையும் எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? கல்கியோட கனவு தான் இவ்வளோ பெரிய கனவு. கல்கியை பார்த்திபன் கனவுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஆனால் பார்த்திபனுடைய கனவுல என்னைக்கு கல்கியோட கதையில் நடிக்கும். மணிசார் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு டேட் இல்லைன்னு சொன்னோன்னா அது எவ்வளோ ஒரு கர்வம், திமிர் இருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்துருக்கோம்ல, இவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் விஷயம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட இப்போ நம்ம எதையுமே பதிவு பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்களை அவன் பதிவு பண்ணிட்டு போயிருக்கான். சாவர வரைக்கும் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சாவர வரைக்கும் வாழ்றதுன்னு ஒன்று இருக்குது. அவனுங்க வாழ்ந்துருக்கானுங்க, அதனால தான் அவனுக்கு சோழர்கள். நீங்க ஆக்சுவலி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தூய தமிழ்ன்ற விஷயம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்காக ஐ திங்க் இது என்னன்னா, கஷ்டம்னா அந்த மாதிரி கஷ்டம் இல்லை. செந்தமிழ் யார் ஐம் ஷோர் ஈவன் நீங்க பழகி நம்ம பேசினது இல்லைல்ல. வீட்டில் கூட ஒரு ரெகுலராக பேசுவோம், வெளில கூட ஒரு ரெகுலர் சென்னை தமிழ் பேசுவோம். ஸோ செந்தமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படின்னு நீங்க சொல்ற அந்த செந்தமிழ் நல்லா இருக்கு. செந்தமிழ் அதுவும் ஸ்டைலாக. எனக்கு உண்மையிலேயே த்ரிஷா வந்து அந்த சீன்ல வந்து நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அதாவது ஐஸ்வர்யா கிட்ட நான் எவ்வளோ பயந்தனோ அவ்வளோ பயந்து நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன், எனக்கு என்னன்னா இவங்கெல்லாம் ஒரு கான்வென்ட், இது அவங்க பேசுறது தமிழே இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுறது. அது அந்த ஸ்டைல்லாம் இருக்குல்ல, டெஃபினட்டாக இவங்க சொதப்புவாங்கன்ட்டு ஒவ்வொரு ஷாட்லையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் சொதப்பவே இல்லை. பட் அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒன் மோர்னு இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லிட்டு இருந்தார். தவிர எனக்கு உண்மையிலேயே பயமாக இருந்தது. டெஃபினட்டாக த்ரிஷா வந்து இதை விட்டுருவாப்புல, இல்லாட்டி ஐஸ்வர்யா விட்டுருவாங்க. ஒரு லிங்க் ஷாட்டு. அதனால் உங்கள் தமிழ்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். அது கிட்டத்தட்ட இங்கிலீஷுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனால் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க சார். ஏன்னா அது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு மணி சார். ஏன்னா அது ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால அது ஓகே, ஒரு மாரல் சப்போர்ட்டாக எப்போவுமே வி வர் ரிஹர்சிங் இட். இல்லை, அது எல்லாத்த விடங்க தமிழை விடி மணிசார் மேலே இருக்கிற மரியாதை தான். இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரண்டர் ஆனது வந்து அதுக்கு தானே தவிர, இப்போ த்ரிஷா வச்சு நாளைக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி ஒரு டெடிகேஷனை சத்தியமாக எதிர்பார்க்க முடியாது. நானே எதிர்பார்க்க முடியாது. அப்புறமேல தான் அவங்க கொடுக்குறாங்களா இல்லைன்னு முதல்ல அந்த மரியாதை வந்து நமக்கு முதல்ல மனசுக்குள்ளே வந்துடும். இதை நம்ம செஞ்சே தீரணுங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடும். அது வந்து இவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. அது எதனாலனா அவர் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருப்பார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அப்போ உங்கள் கதாபாத்திரத்துக்குள்ளே போய் அவர் எல்லாத்தையும் யோசிச்சு இவங்க எப்படி பேசினா சரியாக இருக்கும், இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஹோம்ஒர்க் அவர் பண்ணியிருப்பார். அதனால அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு அவ்வளோ வருது. ஜஸ்ட் மணிசாருங்கிற பிராண்டு கிடையாது. அவர் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் காலைல வரும்போது 6 மணிக்கு ஷாட்டுக்கு ரெடியாக வருவார். அங்கே வந்து யோசிக்கிற விஷயமே கிடையாது. எல்லாத்தையுமே நைட் ஃபுல்லாக யோசிச்சு நேற்று எடுத்ததை ஃபுல்லாக திரும்ப ஒரு வாட்டி ரீதிங்க் பண்ணி அதுக்கு தான் கரெக்ஷன் பண்ணணுமாங்கிற வரைக்கும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் வர ரெஸ்பெக்ட் தான், அவங்களோட சின்சியாரிட்டியில் வர ரெஸ்பெக்ட் தான். அந்த ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை மணி சார் மேலே எப்போவுமே எல்லாத்துக்கும் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த சென் தமிழ் அப்படின்ற வேர்டுக்கு நான் வந்து ஃபேன் தான். ஓகேவா? சென் தமிழ் இது வேறு. லைட்டாக த்ரிஷா ரொம்ப ட்ரை பண்ண நினச்சேன். பட் அப்படி ஆயிடுச்சு. அண்ட் கார்த்தி சார், உங்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு பெரிய அந்த முன் ஜென்ம உறவுலாம் சொல்லுவாங்கல்ல, விட்ட பார்த்திபன் சார் இருக்கிறப்ப இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க. இல்லை அங்கே முடிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் 1001 தூதுவனா வந்தீங்க, இதுலேயும் தூதுவன் வந்தியத்தேவனா எல்லாருக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்? உங்களுக்கும் அந்த கனெக்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணியிருக்கா? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சொல்லியிருக்காப்புல. இது ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துட்டு இருந்தேன். சொல்கிறாப்புல இந்த மாதிரி நான் அந்த வந்தியத்தேவனுடைய சாயல் நான் வந்து 1001 வைக்கும் போதே அந்த முத்து கேரக்டர் நான் வச்சுருப்பேன். அவங்களோட இன்னசென்ஸும் ஈஸியாக எல்லார்ட்டையும் பழகிறதும் அப்படிங்கிறத முதலே வச்சுருப்பேன். எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு தான் அது. பட் மணிசார் கூப்பிட்டு சொல்லும்போது நிச்சயமாக அவரோட கற்பனையில் இருக்கிற வந்தியத்தேவனை கொண்டு வர தான் நம்மளுடைய பொறுப்பாக இருக்கும். புக்கில் ஒன்று படிச்சிருப்போம், அதை வந்து அவர் கம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு சாராம்சம் போகாமல் அவர் கொண்டு வந்து சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்காக நான் உழைப்பு தான். அந்த சரியாக அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிறது. மணிசார் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை பி ரியல் அப்படிம்பாரு. அந்த கேமரா முன்னாடி நிற்கும் போது அந்த இருக்கிற அந்த ஃபியூ செகண்ட்ஸ்லும் உண்மையாக அப்போ வாழ்ந்த மனிதனாக உணர்ந்து பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸில் யூஸ்வலாக வந்து சீரியஸான கதாபாத்திரங்களே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கேரக்டருக்கு ஹாஸ்யம் இருக்கும், ஃப்ளர்ட் பண்ணுவான், பெண்கள்கிட்ட ஈஸியாக பேசுவான், மொக்க வாங்குவான். அதெல்லாத்தையும் எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? இப்போ செந்தமிழ் பேசணும்னு சொல்கிறாங்க இல்லையா, செந்தமிழில் சரியாக உச்சரிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, அதை உணர்ச்சி வரணும், சிரிப்பு வரணும்.
இல்லையா? அந்த விஷயத்தை கொண்டு வர்றது தான் பெரிய சேலஞ்சாக இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த என்டையர் அப்ரோச்சில். பட் இந்த என்டையர் ஜேர்னியாக மணி சார் கூட ட்ராவல் பண்ணி வந்தியத்தேவனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஒரு சரியான லேர்னிங். சோழர் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ்க்குலாம் போன டிகேட்லேயே வந்து அறிமுகப்படுத்துறது அப்படின்னா பார்த்திபன் சாரும் செல்வா சாரும் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிகாஸ் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது எனக்கு இந்த பொன்னியின் செல்வன் ஒரு படம் எடுத்தால் எனக்கு இந்த ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லாத ஆக்டர்ஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த சின்ன பழுவேற்றையர் அப்படிங்கிற ரோல் கொடுத்தப்போ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் பிடிச்ச மற்ற ஃபேவரட் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன கேரக்டர் சொல்வீங்க? முதல்ல 1001 பற்றி சொல்லும்போது பார்த்திபனும் செல்வராகணும் அப்படிலாம் கிடையாது, வெறும் செல்வராகணும் மட்டும்தான். ஏன்னா அதை வந்து வேறு யாரும் அந்த கிரெடிட்குள்ளே வரவே முடியாது. ரொம்ப க்ரேஸியான ஒரு திங்கரால் மட்டும்தான் அது முடியும். நான் ஜென்ரலாகவே இந்த பழைய போஸ்டரை பார்த்தேன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே நான் இருக்கேனான்னு தேடுவேன். ஒரு சிஃபியா டவுனில் அல்லது 1903 சென்னை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் இருக்கேனான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு பைத்தியம் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது அந்த ஓல்டன் டேஸில் நான் என்னவோ இருந்திருப்பேன் அல்லது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவனுக்கு 1001 கிடைச்ச வாய்ப்பும், அகைன் அதை தொடர்ந்து எனக்கு இந்த சின்ன பழவேற்றையாரில் கிடைக்கிற வாய்ப்பும், என்ன சொல்கிறது, நம்மளுடைய கனவு அப்படின்ற மாதிரி. கல்கியோட கனவு தான் இவ்வளோ பெரிய கனவு. கல்கியும் பார்த்திபன் கனவுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஆனால் பார்த்திபனுடைய கனவுல என்னைக்கும் கல்கியோட கதையில் நடிக்கும் அப்படி ஒரு கனவு இல்லை. ஆனால் அந்த கனவு நிஜமாகும்போது எனக்கு வந்து 3 விதமான பாத்திரங்கள் இதில் கொடுக்கப்பட்டது. நான் எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணணும். மணி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு டேட் இல்லைன்னு சொன்னோன்னா அது எவ்வளோ ஒரு கர்வம் இருக்குது, திமிர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு திமிர் இருந்தது. ஏன்னா அவர் சொல்லி என்னால் பண்ண முடியல. முதல்ல ஒரு பாத்திரம், அப்புறம் 2வது மிஸ் ஆச்சு. எப்போவுமே ஒரு குளத்தில் தண்ணியில் விழுந்துட்டானா அவனுக்கு 3 தடவை சான்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் மூழ்கிடும். அந்த 3வது சான்ஸ் தான் இந்த சின்ன பழவேற்றையார். இதுலேயே எனக்கு கிடைக்காம போயிருந்துன்னு வச்சுங்களேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதனால் இதுக்குள்ளே ஒரு பகுதியாக இருக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த சோழர்கள் நீங்கள் காமிச்ச அந்த டாக்குமெண்ட்ரியில் கூட தெரிகிறது என்னென்னா, அவனுங்க வாழ்ந்துருக்கானுங்க, வாழ்ந்ததை பதிவு பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இப்போ நம்ம வாழ்ந்துருக்கோம்ல, இவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் விஷயம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட இப்போ நம்ம எதையுமே பதிவு பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்களை அவன் பதிவு பண்ணிட்டு போயிருக்கான். சாவுற வரைக்கும் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சாவுற வரைக்கும் வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவனுங்க வாழ்ந்துருக்கானுங்க, அதனால தான் அவனுங்க சோழர்கள். அதை வந்து நம்ம பெருமை கொள்ளும். அண்ட் த்ரிஷா, நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன்? ஸோ நான் ஒன்லைன் காமிக்கும் போது எனக்கு புரியல, ஓகே க்ளோஸ் பண்ணி வச்சிரு மணி சார் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இது படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா படம் உங்களுக்கு அப்ரோச்? கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் படிச்சிருக்காங்க. நான் படம் ஆக்சுவலி சைன் பண்ணதுக்கு அப்புறம் படித்தேன். ஸோ எஸ், வெரி வெல் அவேர். அந்த இடத்துல முடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா இங்கிலீஷில் சொல்லி. என்னன்னா அந்த பில்லர்ஸ் ஆஃப் பொன்னியின் செல்வன், ஸோ அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து 1 by 1 நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஸோ அவங்க அந்த என்ன ஃப்ரேமில் யார் வராங்களோ அவங்கள பற்றி ஒன் வேர்டில் சொல்லணும். அந்த 1 வேர்டுக்கு ஏன் அந்த விஷயம் நீங்கள் கொடுத்தீங்கன்றதுக்கான ப்ரீஃப் வந்து நீங்கள் சொல்லணும், ஓகேவா? நந்தினி. வார்ம் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம், பட் த ஹோல் வேர்ல்ட் நோஸ் தட். வார்ம்னு சொல்லுவேன். பிகாஸ் என்னென்னா அவங்க எல்லாரும் நிறையவே பார்த்துருக்கோம், யூனோ ஷீஸ் மிஸ் வேர்ல்ட். பியூட்டிஃபுல்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் எப்படி இருப்பாங்க செட்டில், அது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஐ திங்க் ஃபார் அஸ் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் வித் ரொம்ப வார்மான பர்சன். அந்த இன்டிமிடேட்டிங் எதுவுமே இல்லை. ஷீஸ் வெரி வெரி வார்ம். அழகுன்னு சொல்லிடலாம். அது பார்க்கறதுக்கும் அழகு, பழகிறதுக்கும் அழகு, பழகிறதுக்கும் அழகு. ஆஹா, பஞ்சாவே முடிச்சிட்டீங்க. கடக்கவே கடக்காததான் நந்தினி. நம்ம நினைவுல இருந்து கடக்கவே முடியாதது நந்தினி. இப்படிப்பட்ட பொன்னியின் செல்வனோட காவியத்தில் அது ஒரு ஓவியம். காவியத்தில் ஓவியம் நான் எதிர்பார்த்தேன் சார் உங்ககிட்ட இருந்து. இந்த மாதிரி ஒரு பதில் எதிர்பார்த்தேன், ஆச்சரியம் கிடையாது. அது மிஸ் ஆனவுடனே ரவி தான் பிக்கெஸ்ட் ஃபேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அழகுன்றது ஒரு சர்டன் டைமுக்குள்ள தான் ஒரு பெண்ணுக்கு இருந்துட்டு போகும். ஆனால் அந்த அழகு எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அவங்களுடைய டெடிகேஷன் டுவர்ட்ஸ் தட் ப்ரொஃபஷன். அதுதான் நான் அவங்களும் அதை தான் சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்தா அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தடவை கூட 1 more வாங்கிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய அழகோட விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கு வந்து அவ்வளவு சிரமப்பட்டு அதில் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு அவங்க நிறைய மேக்கப் போட்டு நிறைய 3 மணிக்கெலாம் ஏந்திரிச்சு கஷ்டப்படாமல் எதுவுமே காதல் கூட அழகாக இருக்காது. கஷ்டப்பட்டு கிடைக்கிற காதல் தான் அழகாகவே இருக்கும். சொல்லுங்க. அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்துடும். அவங்க வந்து பழைய நினைவுகள்லாம் அதான் ஷூட்டிங் டேஸோட ஞாபகம். அவங்கள பற்றி ஒரு வாரத்தில் வந்து உலக அழகின்னு சொல்லலாம், பட் கிரவுண்டட் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோ வந்து மிகப்பெரிய பேர், உலக அழகின்ற பேர் வாங்கி நம்மளுடைய இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பல விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ்லலாம் போனால் ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான் தெரியும். முன்னாடியெல்லாம் இந்தியானா அவங்க மட்டும்தான் தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க கிரவுண்டடாக எப்படி இருக்காங்கன்றது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் அவங்கள மீட் பண்ணும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, நான் பெரிய ஃபேனு. எல்லோரும் சொல்லுவாங்க, ஏய் பக்கத்து கேரவனில் தான் இருக்காங்க, வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன்,
ஃபோர்ஸ் பண்ணி இந்த மீட்டிங் எனக்கு வேண்டாம், ஆர்கானிக்காக வந்து நடக்கணும். அவங்க அப்படி போகும்போது நான் இப்படி குறுக்கில் போனால் அதுவே எனக்கு போகும். ஃபோர்ஸ் பண்ணி இவன் அப்படி சொல்லி எனக்கு வேண்டாம். அப்படி பார்க்கும்போது என்ன எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள பார்க்க போகிறோம். எங்கள் 2 பேருக்கு சீனு, அதாவது படம் முடிய போகுது, கடைசி நாள் கிட்டத்தட்ட. அது வரைக்கும் நான் பார்க்கல, பக்கத்து கேரவனில் இருந்தால் கூட. ஸோ நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி கடைசி நாள் எங்களுக்கு சீனு, இப்போ நான் போகிறேன், நான் அந்த இளவரசர் இதில் இருக்கேன், அவங்க எப்படி இருப்பாங்க வரட்டும். அதே 2 பேரும் இப்படி வரும். நான் பல வந்து விஷயங்கள் யோசித்து வச்சுருக்கேன், அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னமோ யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க, என்னை பார்த்த உடனே வாட் அ கேரக்டர் யூ ஆர் பிளேயிங். நாங்கள் அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு பெரிய பிளே சார், அந்த மீட்டிங்கே ஒரு பிளே. ஆமாம் சார், வெளியில் நல்ல மாதிரி. ஸோ அதுவே எனக்கு வந்து போகிறோம், வேறு எதுவும் நம்ம பேசி எதுவும் நம்மளை பற்றி ஏதாவது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கு. அப்படியே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் அவ்வளோதான். பெரிய கான்வர்சேஷன் எதுவுமே அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஃபேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி அந்த பிளானே இல்லை, கெட்டப் அந்த மாதிரிலாம் வந்து அது ஆர்கானிக். இதான் நீங்கள் சொன்ன அந்த கேஷுவல் that will happen. Yeah. സൂര്യ ഫിലിം പ്രൊഡക്ഷൻസിന്റെ ബാനറിൽ മഹേശ്വരൻ നന്ദഗോപാൽ നിർമ്മിച്ച് പയസ് രാജ് സംവിധാനം ചെയ്ത സിദ്ധി സൂൺ ഇൻ തിയേറ്റേഴ്സ്.